இன்னைக்கு போதி நர்சரி கார்டன் சார்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே என்னென்ன பூச்செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்தந்த பூச்செடிக்கு ஏற்ற மாதிரி பூத்தொட்டியையும் வச்சு வீடியோ எடுத்திருந்தா ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் ஒவ்வொரு பூச்செடிக்கும் ஏற்ற மாதிரி பூத்தொட்டி அமைச்சு வீடியோ எடுத்திருக்கோம். எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு பூத்தொட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி பூந்தொட்டியை சும்மா டெம்பரவரியாக வச்சு வீடியோ எடுத்திருக்கோம். ஏன் பூச்செடியை பூத்தொட்டியில் நிரந்தரமாக வைக்கல அப்படின்னா, செடியை வாங்குறவங்களும் தொட்டியை வாங்குறவங்களும் விருப்பங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூச்செடியை ஒரு நல்ல ஒயிட் பாட்டில் வச்சு அமைச்சு தர சொல்றாங்க. ஆனா சில பேருடைய விருப்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒயிட் பாட்டில் வச்சா அது நாளாக நாளாக செம்மண் பட்டு கலர் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால செம்மண் பட்டாலும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி கிரே கலர்ல உள்ள பாட்டில் வச்சு அமைச்சு தர சொல்றாங்க. கிரே கலர் இருந்தாலும் அதுலேயும் விருப்பங்கள் வேற மாதிரி இருக்கு. சில பேர் பாட்டு வாங்குறப்ப வெர்டிக்கல் டைப்பா இருக்கணும், சில பேர் ஹரிஜான்டல் டைப்பா இருக்கணும் அப்படின்னு வாங்குறாங்க. அதுலேயும் மாடல் வேற வேற மாதிரி இருக்கு. அதனால கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்றார் போல பூச்செடியை வச்சு அமைச்சு தரோம். பெரிய பெரிய மரங்களெல்லாம் கூட அதுக்கு தகுந்தாப்புல பூந்தொட்டிலேயே அமைச்சு தரோம். அதே சமயத்தில் அவுட்டோர் பிளான்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலையும் மழையிலையும் தாங்குற மாதிரி பூந்தொட்டியை கூட அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பூச்செடிக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பூந்தொட்டிகள் இருக்கு. சில பேர் ஃபைபர் பாட்டை தான் விரும்பி வாங்குறாங்க. சில பேர் நீங்க பார்க்குற மாதிரி செராமிக் பாட்டில் பூச்செட்டியை அமைச்சு தர சொல்றாங்க. செராமிக் பாட்டு எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளவு மழை வெயில இருந்தாலும் எப்படி வாங்கினோமோ அப்படியே இருக்கும். ஆனா அதே சமயத்தில் சில பேருக்கு வீட்டில் குழந்தைகள் ஓடி விளையாடுறதுனால அந்த செராமிக் பாட்டுகள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டை ஃபைபர் பாட்டாவே பார்த்து வாங்குறாங்க. ஆனா போன்சாய் மரங்களை பத்தி தெரிஞ்சவங்க அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய தொட்டியே வேற விதமா இருக்கும். போன்சாய் பாட்டுக்கு பூந்தொட்டி முக்கியமா பாத்தீங்கன்னா உயரமா இருக்கக்கூடாது, ஓவல் சைஸ்ல இருக்க பாட்டை தான் விரும்பி வாங்குறாங்க. கருப்பு கலருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சில பேர் கருப்பு கலர் பாட்டை வீட்டில் வைக்கிறதுல அவங்களுக்கு பிரவுன் கலர்ல இந்த மாதிரி பாட்டு உள்ளதை விரும்பி வாங்கிக்கிறாங்க. ஆனா சில பேர் போன்சாய் மரங்களை ஒரே தொட்டியில வச்சு ஃபாரஸ்ட் மாதிரி அமைச்சு தர சொல்றாங்க. அவங்களுக்குன்னு தனியா உயரம் இல்லாத சிமெண்ட் பூந்தொட்டிகளை அமைச்சு தந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா குழந்தைகளை கூட்டிக்கிட்டு செடியை வாங்குறவங்களோட விருப்பமே வேற மாதிரி இருக்குது. இப்ப நீங்க பாக்குற மாதிரி அனிமல் பாட்டை விரும்பி வாங்குறாங்க. சில பேர் எப்படி வாங்குறாங்கன்னா, வாத்து மாதிரி, பறவைகள் மாதிரி, நாய்க்குட்டி மாதிரி இந்த மாதிரி பூந்தொட்டிகளை விரும்பி வாங்குறாங்க. அதே சமயத்துல இதே மாதிரி சிலைகளா உள்ளதை கூட அமைச்சு தர சொல்றாங்க. இந்த மாதிரி பூந்தொட்டிகள் வாத்து மாதிரி சிலைகள் மாதிரி இருக்கிறத நாங்க நினைக்கிறப்ப, நாங்க சிறு வயசுல வளர்க்காத பிராணிகளே இல்லை. இந்த மாதிரி பறவைகள், வண்ண மீன்கள், நாய்க்கட்டிகள் கூட வளர்த்தோம். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு எங்க கிட்ட இல்லை. நாங்க சிறு வயசுலயே இருக்கிறப்ப அதெல்லாம் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இறந்தது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எங்களுக்கு அப்ப தெரியல. அதுக்கு அடுத்த நாள்
பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்பதான் இறப்பு என்பதற்கான அர்த்தமே எங்களுக்கு புரிஞ்சிச்சு. வளர்க்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சோ அவைகள் இறக்கும் போது அதை விட பல மடங்கு எங்களுக்கு துயரமா இருந்துச்சு. ஆனா நாங்க வளர்த்த செடிகளும் மரங்களும் பல வருடங்கள் ஆகியும் இன்னும் செழிப்பமாவே இருக்கு. இந்த பூந்தோட்டத்தெல்லாம் கூட எப்படி அமைக்கிறது அப்படின்னு பல நியூஸ் பேப்பர்ல சொல்லி இருக்கிறோம். எத்தனையோ பேர் வீட்டில், ஹோட்டல்ல, கல்யாண மண்டபத்திலாம் கூட செடிகளை அமைத்து கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இடங்களை சில சமயம் கடந்து போகும்போது நாங்கள் வச்ச மரங்களும் செடிகளும் செழிப்பமாக இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவுமே ஆகாது. எப்பயோ வச்ச செடி அதை பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சில பேர் கூட நினைக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நிறைய பேர் பழைய வீட்டை வித்துட்டு புதிய வீட்டுக்கு மாறி வருவாங்க. புது வீட்டில் எவ்வளவுதான் சௌகரியங்கள் இருந்தாலும் கூட பல வருடங்களுக்கு முன்பு இருந்த பழைய வீட்டை கடந்து போகும்போது நம்மளே அறியாமலே வளரக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈடு எதுவும் ஆகாது. அதே மாதிரி தான் பல வருடங்களுக்கு முன்னாடி வச்ச செடிகளையும் மரங்களையும் நாங்கள் கடந்து போகும்போது அந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவும் ஆகாது. பல வருடங்கள் வாழக்கூடிய இந்த போன்சாய் மரங்களை பற்றி கூட பேப்பர்ல சொல்லி இருக்கிறோம். 30 வருஷம் ஆனாலும் கூட இந்த மரங்கள் அப்படியே செழிப்பமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் செடியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். செடியை இறக்காம வளர்க்க கற்றுக் கொடுத்தாலே அதுக்கான ஆர்வம் தானா வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு செடிகளையும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட வீடியோவில் சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய சேனலை இப்பதான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலோ இல்லை ஷேர் பண்ணினா கூட அது நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.